இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையா இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பல விதத்திலே நாம் தியானிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையை அது மறுரூபப்படுத்தும். ஆண்டவர் நம்மை அழைத்தது எதற்குனா, இயேசுவை போல நாம் என்ன செய்ய வேண்டும், மாறும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய சுபாவங்களிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய பேச்சிலே, தாழ்மையிலே, கீழ்ப்படிதலிலே, பரிசுத்தத்திலே, ஜெப வாழ்க்கையிலே, மற்றவர்களிடத்திலே அன்பு பாராட்டுவதிலே, ஒவ்வொருவரும் தனக்குரியவைகளை சிந்திக்காமல் பிறனுக்கானவைகளை நோக்கி இருக்கிற அந்த நல்ல சிந்தையிலே வளருவதற்கு, இயேசுவை போல மாறுவதற்கு நாம யார ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தியானிக்கணும். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் சொல்றாங்க, ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை தந்த அந்த சிலுவையை நோக்கி பார்த்தால் அவனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அதைவிட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லையா? அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறதுல என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், கர்த்தர் என்ன மேன்மையா வச்சிருக்கணும், உயர்வா வச்சிருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் நமக்கு தேவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா போதும், நம்முடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும், நம்முடைய குடும்பம் வர்த்திக்க பண்ணுவாரு. ஆண்டவர் நம்முடைய வீட்டையும் நமக்கு உண்டான யாவற்றிலையும் ஆண்டவர் நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். பைபிள் சொல்லுது, சங்கீதம் 34ல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவுபடாது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அதிகமாக இயேசுவை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். ஈஸ்டர் காலங்களிலே கல்வாரி சிலுவையிலே தேவன் நமக்கு செய்தவைகள் எல்லாவற்றையும் தியானிக்க வேண்டும். எவ்வளவு நாள் தியானிக்கிறது? நம்முடைய இயேசு வரும் வரைக்கும் நம்ம தியானிக்கணும். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், திங்கக்கிழமை உங்களுக்கு சாம்பார் வீட்டில் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க, மறுநாளும் என்ன கிடைக்குது? சாம்பார் தான் கிடைக்கும். அதுக்கு மறுநாள் என்ன தான் கிடைக்குது? ரசம் சாம்பார் தான் கிடைக்கும். என்னைக்காவது ஒரு நாள் சாம்பார்னு சாப்பிடாம இருந்திருக்கிறோமா? நம்ம சாப்பிட்ற உணவு டெய்லியும் சாம்பார்னாலும் நமக்கு என்ன தேவைப்படுது? சாப்பிட தேவைப்படுது. அது நேற்று வச்ச சாம்பார் இருக்கட்டும், இன்னைக்கு வச்ச சாம்பார் இருக்கட்டும், சாம்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சாப்பிடாம என்ன செய்யறதில்ல, இருக்கிறதில்ல. சாப்பிடாம இருக்கணும்னா ஒரே ஒரு காரணம், நமக்கு என்ன இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது. அதே போல வாசித்த வேத வசனங்கள் தான், படித்த வேத வசனங்கள் தான், ஆனால் அதிலே தான் நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒன்று அதை சாப்பிடக்கூடாதுன்னா என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டால், பசி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய பசி ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும். எனக்கென்று தேவன் என் மேய்ப்பனை கொண்டு வைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அம்மாவுக்குத்தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன ஆகாரம் கொடுக்கிறது, அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்து கொடுக்கணும், அவனுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறது எப்படி, அவனுக்கு எப்படிப்பட்டதான உணவெல்லாம் கொடுத்து அவனை டெவலப் பண்ணணும்னு சொல்லி யாருக்கு தெரியும்? பெற்ற தாய்க்கு தான் என்ன செய்யும் தெரியும். டெய்லி பிரியாணி சாப்பிட்டோம்னா என்ன ஆகி போகும் நம்முடைய உடம்பு? என்ன இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, சாப்பிட்டது இல்லையா நீங்கள் டெய்லி? ஆமாம், இந்த வாரம் முழுவதும் ஒரே பொரோட்டா, சிக்கனு, இட்லி. அவன் சொல்லிட்டாங்க, எப்போ வேற ஏதாவது மாற்றி என்ன செய்யுங்க, கொடுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையிலே, திருச்சபையிலே நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி அவருக்கு ஏற்ற விதத்திலே நம்மை உருவாக்கும்படிக்குத்தான் தேவன் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையினாலே தான் அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எங்க கொண்டு வருகிறாராம்? சபையிலே கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24-25 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சிதறுண்ட ஆடுகளாய் இருந்தோம், மேய்ப்பனும்
கண்காணியமான இடத்தில் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? திருப்பி இருக்கிறார். மேய்ப்பனும் கண்காணியமான இடத்தில் கர்த்தர் திருப்பி இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? சிதறுண்ட ஆடுகளா இருந்தோம். நமக்கு மேய்ப்பன் இல்லை. நம்முடைய பிரதான மேய்ப்பனாகிய இயேசு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிரதான மேய்ப்பனாகிய இயேசு காணாமல் போன ஆட்டை அவர் தேடி தன் தோளில் தூக்கி அதற்கு வேண்டியதெல்லாம் செய்து பராமரித்தது போல சபை என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அற்புதமான இடம். அங்கே ஆண்டவர் தம்முடைய மேய்ப்பனை வைத்து அந்த ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரையும் கண்காணியுமாய் வைத்திருக்கிறார். ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன? இந்த ஸ்திரீ, இந்த சகோதரன், இந்த சகோதரி ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறாங்க? அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது? அவங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? அவங்க தேவனுக்கு முன்பதாக என்ன நிலையில இருக்கிறாங்க என்பதை கண்காணிக்க வேண்டிய வேலை யார் வேலைன்னு கேட்டா, யாருடைய வேலை? சத்தமா சொல்லுங்க, யாருடைய வேலை? சத்தமா சொல்லுங்க, ஒரு பாஸ்டருடைய வேலை. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் உங்களை அப்பைக்கப்ப சில நேரம் கடிந்து கொள்ளுகிறோம், சில நேரம் ஆறுதலாய் பேசுகிறோம், சில நேரம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறோம், சில நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறோம், சில நேரம் விடுதலையாக்குகிறதற்கு நாங்கள் போராடுகிறோம். இதனுடைய மதிப்பு விலையேற பெற்றது. காரணம், பரலோக ராஜ்யம் போற வரைக்கும், இயேசு வர வரைக்கும் சபை உங்களை கண்காணிக்கிற வேலையை செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்களை சரி பண்ணுவதற்கு, உங்களை சுத்தம் பண்ணுவதற்கு, உங்களை தேவனுக்குள்ளாக ஒரு நல்ல மனவாட்டியாய் நிறுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்றீங்கன்னா, பாஸ்டர்கிட்ட இருக்குது. அதனால பாஸ்டர் என்ன சொன்னாலும் என்ன படக்கூடாதுன்னு கேட்டா, கோபம் மட்டும் என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கோபம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை பொழுதுல கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. ஆண்டவராய் இயேசுவின் பிறப்பை குறித்து பல விதங்களிலே வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 9:6 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:15 நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் நமக்காக வந்தார் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:15 இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 4:5 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவரை காலம் நிறைவேறின பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பினார். நமக்காக என்ன செய்தார்? அனுப்பினார். ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆயத்திறந்த என்னோட பேசுங்க. அவர் நமக்காக சத்தமா கொடுக்கப்பட்டார். சொல்லுங்க சகோதரர்கள், இன்னும் மெதுவா சொல்லுங்க. கொடுக்கப்பட்டார். அடுத்து அவர் நமக்காக வந்தார். நமக்காக வந்தார். மூணாவது பாருங்க, அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டாரா? அனுப்பப்பட்டார். நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:10 வாசித்தீங்கன்னா, அவர் பிரசன்னமானார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரசன்னமானார், பிரசன்னமானார். எபிரேயர் 9:26 நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக வெளிப்பட்டார் என்ற வசனம் இருக்குது. பாருங்க, இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் நமக்காக என்ன செய்தாராம்? வெளிப்பட்டார் என்ற வார்த்தை இருக்கிறது. எபிரேயர் 7:14, லூக்கா 7:16 வாசித்தீங்கன்னா, நமக்காக தோன்றினார். தோன்றினார். என்னாம 24:17, லூக்கா 2:11 வாசித்தீங்கன்னா, உதித்தார். உதித்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கொடுக்கப்பட்டார், வந்தார். சத்தமா, முன்னாடி பின்னாடி சைட்ல, ஆண்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லுங்க, கொடுக்கப்பட்டார், வந்தார், அனுப்பினார், பிரசன்னமானார், வெளிப்பட்டார், தோன்றினார், உதித்தார். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து வேதாகமத்தில் பல இடங்களில் நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இந்த வார்த்தை எல்லாம் பரலோகத்திலே வாசமாயிருக்கிற செல்ல குமாரனாகிய இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது.
அவர் அப்பொழுது பரலோகத்திலே அவர் வாசமாய் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரலோகத்திலே பிதாவின் மடியிலே இருந்த அற்புதமான தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்தபடினாலே அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த ஒரு தேவன் மாத்திரம் அல்ல, அவர் ஆதி முதலாய் இருக்கிறவர். அவர் ஆதி முதலாய் என்ன செய்கிறவர்? இருக்கிறவர். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக இருக்கிறவர், உலகத்தை படைத்தவர். பைபிள் சொல்லுது, ஆதியும் அந்தமுமாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆதி முதல் தேவத்துவத்தில், தேவத்துவம் என்று சொல்லும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த தேவத்துவத்தில் ஆதி முதலாய் இருக்கிறவர். சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் அவர் மூலமாயும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாயும், இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் யாருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுவுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பிள்ளைகளுக்கு பொம்மைலாம் என்ன செய்வோம்? வாங்கி கொடுப்போம். பார்த்தீங்களா? அந்த பொம்மையெல்லாம் அந்த பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், இது எல்லாம் யாருக்கு? சத்தமா, இது எல்லாம் யாருக்கு? உனக்கு தான். அது மாதிரி நாம் எல்லாம் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால் கர்த்தராகிய இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருக்காக வாழும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவருடைய பிள்ளையா இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருக்காக ஜீவிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ எவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல் ஆண்டவர் நம்மளை கிரியேஷன் பண்ணது ரொம்ப அற்புதமானது. ஆதி முதலாய் அவர் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போறார்ன்றத ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தை? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 16ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, உன் ஸ்திரிக்கும் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன்? பகையை உண்டாக்குவேன். அப்ப இந்த புஸ்தகம் நம்முடைய கையில கிடைச்சதுக்கு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் சொல்றாங்க. கவனிங்க, ஆண்டவர் இந்த பூமிக்கு வரவே இல்லை. ஆண்டவர் இந்த பூமிக்கு பிறக்காதற்கு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட போகிறார் என்கிற செய்தியை சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லும் பொழுது வசனம் சொல்கிறது, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில புருஷனுடைய சித்தத்தின்படி அல்ல, ஸ்திரியின் வித்தாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதனாலதான் அவர் பாவம் இல்லாதவராய் இந்த பூமியிலே பிறந்தார். நீங்களும் நானும் பாவத்திலே கற்பம் தரித்து பாவத்திலே உற்பத்தி ஆகிற சந்ததி. ஆனால் இயேசு பாவத்தில் பிறந்தவர் அல்ல, அவர் ஸ்திரியின் வித்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் புருஷனின் வித்து, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஸ்திரியின் வித்து. வசனம் சொல்லுகிறது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன்? பகையை உண்டாக்குவேன். சாத்தான் இந்த பூமியிலே தள்ளப்பட்டவனாய் மனு குலத்தை ஆதாம் மூலமாய் ஏவாள் மூலமாய் சாபத்துக்குள்ளே பாவத்துக்குள்ளே வழி நடத்தின அந்த சாத்தானுக்கும் கிறிஸ்துவுக்கும் பகை. அந்த பகையை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் முறியடித்து அவனை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்கு வெளிப்படாவிட்டால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாவத்திலே செத்து கொண்டிருந்த மனிதனுக்கு மீட்பை இயேசு உண்டாக்க வல்லவராய் இருந்தார். ஆமென். ஆகினால் இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்தவரோ ஒரு தெய்வம் அல்ல, இது ஆதி முதலாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை நாம் சரிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பல ஆண்டுகளாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் இருப்பீர்கள். சில காலங்களாக ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இவர் ஏதோ ஒரு மனித அவதாரம் மாத்திரம் அல்ல. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் பர்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதுமான
மூலைக்கல்லாக சீயோனிலே வைக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிற ஒருவனும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆதி முதலாய் அவர் இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்க வேத வசனம் முழுவதையும், நீங்க பைபிளை முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய சரித்திரங்களை, நிறைய விஷயங்களை ஜனங்கள் இந்த உலகத்துல தேடி இதன் மூலமா ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியத்துக்காக தான் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. என்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, சார் காயினுக்கு பொண்டாட்டி எங்க பாஸ்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பைபிள்ல இருந்து கொஸ்டின். நான் சொல்வேன், காயினுக்கு பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்கிறதுக்கு பைபிள் இல்ல, கிறிஸ்து யார் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் வேதம் நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி, ஒரு நல்ல கரங்களை தட்டி, அருமையான சகோதரர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்க நல்லா பாருங்க, கவனிங்க. நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னு தெரியாம நீங்க ஆராதிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களை ரட்சித்த தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவன்ற நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க எவ்வளவு ஆராதிச்சாலும் அது வேஸ்ட். நீங்க எவ்வளவு ஆராதிச்சாலும் வேஸ்ட். நீங்க நம்பி வந்திருக்கிற தேவன், உங்களை ரட்சித்த கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சாதான் உங்க ஆராதனையே பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்க ஆராதனையே பியூட்டிஃபுல்லா இருக்கும். உலக மக்கள் கடவுள் என்ற பெயரிலே பயப்படுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு ஆராதனை செலுத்துவதில்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அவரை அறிந்து அந்த தேவனை நாம் குறித்ததான தெளிவான காரியங்களை அறிந்து கொள்வோமானால் நாம் கர்த்தருக்குள்ளாக இருப்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் அல்ல, பயபக்தியோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் இயேசுவுக்காக, மனவாளனாகிய இயேசுவுக்காக, ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்காக எழுதப்பட்டது. அதனாலதான் வேதம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க தேடி 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 இயேசு கிறிஸ்துவை வாசிக்க முடியும். ஒவ்வொரு பகுதியையும், ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுல யாரை நீங்க பார்க்கணும் கேட்டா, இந்த பகுதியில் இயேசு யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இயேசு யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்தில் வாசித்தோம்ல, இதுல ஸ்திரீயின் வித்து இயேசு அப்படின்னு நாம அதை அறிந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்க அந்த ஸ்திரீயின் வித்துக்கும் சாத்தானுக்கும் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அட்டை டு அட்டை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்காக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன உடனே அந்த ஸ்திரீயின் வித்து யாருன்னு கண்டுபிடிக்கிறதா யாருடைய வேலையா இருந்துச்சு? சாத்தானுடைய வேலையா இருந்துச்சு. அதனாலதான் முத ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல ஒருவன் பேர் ஆபேல், இன்னொருவன் பேர் காயின். ஆபேல் போய் பலி செலுத்துறான், காயினும் போய் பலி செலுத்துறான். கர்த்தர் காயினுடைய பலியை அங்கீகரிக்கல, ஆபேலுடைய பலியை அங்கீகரிச்சோன்ன பிசாசு பிளான் பண்ணிட்டான், நம்மை அழிக்க வருகிற ஸ்திரீயின் வித்து ஆபேலா இருக்கும் என்று சொல்லி ஆபேலை கொலை செய்தான். வேதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் யூத குலத்தை கொலை செய்தான்? ஏன் மோசே பிறந்தவுடனே 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்தான்? ஏன் இயேசு பிறந்தவுடனே பிறந்திருக்கிறான் நற்செய்தி கேட்டவுடனே 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள்? ஒரு ஆமானை கொண்டு முழு யூத ஜனத்தையும் அழிப்பதற்கு பிசாசு திட்டம் போட்டதுக்கு காரணம் என்ன? இந்த யூத குலத்திலே இரட்சகராய் இயேசு பிறக்கிறார் என்பதை அறிந்தபோது அதுதான் ஸ்திரீயின் வித்தை அழிக்கும்படி சத்துரு போராடுகிறான். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்து இருக்கிறார். அதை அழிப்பதற்கு தான் பாவத்தை, பொல்லாத காரியங்களை உங்களுக்குள்ளே விதைத்து அந்த ஸ்திரீயின் வித்தாகிய இயேசுவை உங்களுக்குள்ளே அவன் இருந்து வெளியே அனுப்புவதற்கு முயற்சி பண்ணுகிறான். இயேசு பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் எப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அன்றையிலிருந்து தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் நமக்குள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் யாரை விட்டு வெளியேறான்னு கேட்டா, நம்மளை விட்டு அவர் என்ன செய்கிறார்? வெளியேறி விடுகிறார். அதற்கு தான் பிசாசு பிளான் பண்றான். அதுக்கு தான் நமக்குள்ள அந்த பரிசுத்தத்தை கெடுக்க பார்க்கிறான். அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்கும்படிக்கு தான் ஆண்டவர் இந்த 430 ஆண்டுகள் எகிப்திலே கொண்டு போய் இஸ்ரவேலர்களை கர்த்தர் வைத்திருந்தார்.
ஏன் இஸ்ரவேலர்களை கொண்டு போய் எகிப்துல கோசேன் நாட்டத்துல, அதுவும் கோசேன்ற ஒரு நாட்டுல கர்த்தர் அவங்களை பாதுகாத்து வச்சிருந்தாரு. ஏன்னா அங்கே போய் எகிப்தியனோடு திருமணம் பண்ணி ஸ்திரீயின் வித்த கரபடித்திட கூடாதுல. ஆண்டவருடைய அற்புதமான பிளான், அற்புதமான திட்டம். மனவாட்டியாகிய சபை நீங்களும் நானும், நீங்களும் நானும் கரப்பட்டு போயிடக்கூடாதுன்றதுல தெய்வம் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பாதுகாக்க சபை, உங்களை பாதுகாக்கத்தான் வசனம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. உங்களை பாதுகாக்கத்தான், பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் சபையிலே கர்த்தர் உங்களை ஒவ்வொரு வாரமும் கொண்டு வருகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் திருவிருந்தை கர்த்தர் கொடுக்கிறார். திருவிருந்து எடுக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களை பாதுகாக்கத்தான் கர்த்தருடைய அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அவரை நினைவு கூறும்படிக்கு. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களுக்குள் இருக்கிறதான அந்த தெய்வத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் பாதுகாத்து அவருக்குள்ளே நீங்கள் வாழும்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் அந்த முழு வேதாகமும் இயேசு என்கிற ஒரே தேவன் ராஜாதி ராஜாவுக்காக இது எழுதப்பட்டது. இந்த இயேசு எனக்கு என்ன வச்சிருக்கிறான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பைபிள் உங்களை படிக்க சொல்றோம். நீங்க இதை படிக்க படிக்க இயேசு எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, இயேசு எனக்கு என்ன சொல்றாரு, இயேசு எனக்கு என்ன செய்ய போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதாகமத்தை ஒழுங்கு கிரகமுமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு இதிலே வெளிப்பட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். போன வாரம் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் போட்டுச்சு, பாஸ்டர் எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்னு. ஒரு வசனம் வந்துச்சு பாஸ்டர், அதை படிச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாரா அப்படின்னு. ஆமாம் ஆண்டவர் பேசினேன். எப்படி பேசினார் அப்படின்னு கேட்டேன். நூல் போட்டு தான், பைபிளை திறந்து நடுவில் அந்த சிவப்பு நூல் இருக்குல்ல, அதை போட்டு ரெண்டாக பிளந்து பார்த்துருக்குது. மோசே கற்பலகையை பிளந்த மாதிரி அது ரெண்டா பிளந்திருக்கு பைபிள. ஆமா, நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, மறுபடியும் கண்ணை முடுங்க, சோமணி விடுற இன்னொருக்கா பிளந்து பாருங்க அப்படின்னு. வேதாகமத்தை நாம மந்திர புத்தகம் அல்ல, இது ஓலை சுவடி அல்ல, இது பரிசுத்த மனிதர்களால் தேவனுடைய ஆவியானவர் எழுதி கொடுத்த அற்புதமான வார்த்தை. இதிலே கட்டுப்படுவீர்களானால், இதிலே கட்டப்படுவீர்களானால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பைபிள் மத்தேயு 7 சொல்லுகிறது, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ள மனுஷனாய் இருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்டவர்கள். அதனால அந்த பைபிள் படி நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேதம் முழுவதும் இயேசு, ஆகையினாலதான் வார்த்தையாய் இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வார்த்தையாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையுடையவராய் இந்த வார்த்தையோடு நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பைபிளை நீங்க படிக்கும் பொழுது இயேசு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார், இயேசு உங்களுக்குள்ளே வாழுவார், இயேசு உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். இந்த வேத புத்தகம் தியானிக்க தியானிக்க, படிப்பது மாத்திரமல்ல, வேத புத்தகத்தை படித்தது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை வைத்து நாம் தியானிக்க வேண்டும், அந்த வசனத்தை வைத்து நாம் தியானிக்க வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும், உங்களை பாதுகாக்கும், உங்கள் வாழ்க்கையில அதிசயம் செய்யும். காரணம், இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வார்த்தையாய் இருக்கிறார். யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிறார். இயேசு உங்களுக்குள்ளே வார்த்தையை படிக்க படிக்க அவர் வாசம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். இயேசு வாசம் பண்ண சந்தோஷமா இருப்பீங்க. முகவாடெல்லாம் இருக்கிறதுக்கு அவசியமே படாது. காரணம், இயேசு எப்பொழுது சந்தோஷமாய் நம்மை வைத்துக் கொள்வார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துக்கொள்ளுங்க, இயேசு உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறவர். பைபிள் படிக்கிறாலும் படிக்காதாலும் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போகும். எதை பார்த்தா தெரிஞ்சு போகும்? முகத்தை பார்த்தா. பிறந்த குழந்தை ஒன்று இறந்துருச்சு, என்ன இந்த சுடுகாட்டுக்கு விதைக்க வாங்க பாஸ்டர் சோமணி அப்படின்னு இன்னொரு சர்ச்சு பாஸ்டர், அவருக்கு கடம்புளத்தில் பிதைக்கிற கொஞ்சம் பயம் அவருக்கு, யாராவது வந்துட்டாங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி, இந்த ஏரியா நம்ம இருக்கோம்ல, அதனால நம்மளை கூப்பிட்டுட்டாரு. ஆமாம்,
அவர் என்கிட்ட கேட்டாரு, உங்க முகம் பிரசன்னமா இருக்கிறதுக்கு, பிரகாசமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாரு. நான் கொஞ்சம் மூஞ்ச கழுவிட்டு போனேன், பவுடர் போட்டு. நம்முடைய முகங்கள் பிரகாசிப்பதற்கு காரணம் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட இருக்கும் பொழுது. அது கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு மணி நேரம் அப்படியே வேத வசனத்தை தியானிச்சேன். அவர் திடீர்னு ஃபோன் போட்டார், அப்படியே எந்திரிச்சு போனேன். அவர் சொல்றாரு, காரணம் பிரகாசம் நம்ம போடுற பவுடர்லயோ ஃபேஸ் வாஷ்லயோ கிடையாது. கர்த்தருடைய வசனத்தை நீங்க வேத வசனத்தை எடுத்து உட்கார்ந்து அதை பார்த்தீங்கனாலே உங்க முகத்தை மலர்ச்சியாய் மாற்றி விடுவார், ஆனந்தமாய் மாற்றி விடுவார், சந்தோஷமுள்ளவதாய் மாற்றி விடுவார், மகிழ்ச்சி உள்ளதாய் மாற்றி விடுவார். கவலைகள் உங்களை விட்டு பறந்து போகும், ஒடுக்கப்படுகிற ஆவி உங்களை விட்டு தூரம் போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில முகத்துல மலர்ச்சி இல்லை, சோர்ந்து போன நிலைமை, ஒரு விதமான பாரம் அவர்களை அழுத்துகிறதை அவர்கள் உணர்கிறார்கள். வெளியில சொல்ல மாட்டேங்காங்க, ஏன்னா விசுவாசி இல்ல, கெத்து போயிரும். அதனால வெளியில சொல்ல மாட்டேங்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த பாரம் அழுத்தி கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில விடுதலையை அடைவதற்கு அவங்க அபிஷேகத்தில் நிறைவதும், கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதும், தேவனுக்குள்ளாக தங்களை பலப்படுத்திக் கொள்வதுமான அந்த தனிப்பட்ட கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவியத்தில் அவர்களை வளர விடாதபடி போராடுகிற சில சத்துருக்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த சத்துருவின் வல்லமைகளை நீங்க முறியடிச்சு இந்த வேத வசனத்தை தியானிச்சு வாசித்து அந்த இயேசுவின் அன்பை பிரசன்னத்தை உணரும் பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருது, பிரசன்னம் இறங்கி வருது. இதுல நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. அதனாலதான் சிலர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நடக்கிற ஒரு கூட்டத்தில் போய் கையை தட்டி ஆவியில் நிரம்பி வந்துட்டோன்னு ஒரு 2 நாள் அந்த ஆள் எப்படி இருக்கும்? உற்சாகமா இருக்கும். 2 நாள் உற்சாகமா இருக்கும். ஏன்னா இது அதுக்குள்ள இருந்த அபிஷேகம் இல்ல, எங்கேயோ யாருடைய நிழல்லையோ போய் என்ன செஞ்சுட்டு வந்திருக்குது. கொஞ்சம் இந்த வட சட்டியில கருவாடை வாட்டு வாங்கி பாருங்க, அந்த மாதிரி வாட்டிட்டு வந்திருக்கு. ஒரு 2-3 நாள் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலேயும் பலத்தோடு நல்ல தேவனுடைய பிரகாசத்தோடு இருப்பதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த கிருபையை, இந்த அபிஷேகத்தை வேத வசனத்தின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களை டெவலப் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதில் நீங்கள் வளர வளர தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருப்பார். நீங்கள் பிரகாசமாவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய இருதயங்களை சந்தோஷப்படுத்துவார் கர்த்தர். மகிழ்ச்சி உங்களுடைய இருதயங்களிலும், சந்தோஷம் உங்களுடைய இருதயங்களிலேயும் வாசம் பண்ணும். காரணம், இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் மகிழ்ச்சி, இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். என்ன ஒரு வார்த்தை, பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சும்மா 2 பேருக்கு சொல்லுங்க, என் சமாதானம் ஆமென் உனக்கு தருகிறேன். என்ன எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை, என் சமாதானம், மை பீஸ். ஆமா, யார்ட்டையோ இருக்கிற ஒரு காரியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதை விட, என்கிட்ட இருக்கிற ஒன்றை உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். என் வீட்டுக்கு வாரீங்க, வீட்டில் ஏதோ ஒரு பிடிச்ச முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க. நான் சொல்கிறேன், நான் வச்சிருந்தது அதை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும்ல? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கவலையில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என்மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்கிற ஒரு வார்த்தையை காட்டிலும், இயேசு வந்தார், இந்த பூமிக்கு இயேசு என்ன செய்தார், வந்தார் என்ற வார்த்தை தான் ரொம்ப அருமையான வார்த்தை. சரியா? பக்கத்துல உங்க பாருங்க, இயேசு பிறந்தார்ன்றதை காட்டிலும் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், அதுதான் ரொம்ப அற்புதமான வார்த்தை. அல்லேலூயா. ஏன் வந்தாருன்னு ஒரு 15 காரியத்தை வேகமா நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு நான் விரும்புகிறேன். ஆனால் டைம் இல்லைன்னு. சரி, எழுதிக்கோங்க. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு
வந்தார். பரலோகத்தை விட்டு நம்ம இந்த பூமிக்கு வருவது ஒரு சாதாரண காரியம் இல்லை. பாருங்க, எவ்வளோ பெரிய மகிமையான இடம், எவ்வளோ பெரிய அற்புதமான ஸ்லாக்கியம். இந்த மனித பிறவி என்பது ரொம்ப மோசமான ஒரு பிறவி தான் நான் நினைக்கிறேன். பாருங்க, ஏன்னா நம்ம நடந்த பாதையில் புல்லு கூட முளைக்க மாட்டேங்க. நம்ம நடந்து போனால் எது கூட முளைக்க மாட்டேங்க, புல்லு கூட என்ன செய்ய மாட்டேங்க, முளைக்க மாட்டேங்க. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை தான் மனிதனுடைய நிலை. நான்லாம் சில நேரம் நினைப்பேன், சில நேரம் நமக்கு ரொம்ப வேதனை, வலி, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, காலையில் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியது இருக்குது, சோறு வேற சாப்பிட வேண்டியது இருக்குது, 3 வேளையும் சோறு சாப்பிட வேண்டியது இருக்குது. எவ்வளவோ நம்ம பலவீனத்தை அனுபவிக்கிறோம். ஆமாம், அப்பெல்லாம் நமக்கு நினைக்கிறது, ஏண்டா இந்த மனித பிறவி, இந்த கடவுள் இந்த மனித பிறவிய அவ்வளோ பெரிய ஒரு இழி பிறவிதான் மனிதனுடைய பிறவியா. அப்படிப்பட்டதான ஒரு அவதாரத்தை இயேசு இந்த பூமியில எடுத்து வாராரு பாருங்க. அது யாருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும். ஏன் இந்த வேதனையும் இந்த கஷ்டமும் இந்த உபத்திரமும் நமக்குள்ள வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, முதல் மனிதனாகிய ஆதாம், அவன் கொடுக்கப்பட்ட ஏவாள், இவர்கள் தேவனுடைய மகிமையிலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள், விழுந்து போனபடினாலே அந்த ஜனத்திற்குள்ளே இவ்வளவு வேதனைகளும் பாடுகளும். நான் சொல்றேன், இந்த வேதனைகளையும் இந்த பாடுகளையும் இந்த சாபங்களையும் நீக்கி நம்மை விடுதலையாக்கி ஒரு மெய்யான அற்புதமான வாழ்க்கையை தேவன் தரும்படிதான் கர்த்தர் நம்மை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது எத்தனை பேர் நீங்க தெரியும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. அந்த நித்திய வாழ்வை நமக்கு வாக்களித்த தேவன் அதை கொடுக்கும்படிக்கு ஜீவனை கொடுத்து அந்த நித்திய வாழ்வை நமக்கு கர்த்தர் கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். ஒரு நாள் வரும், நாம் எல்லாரும் மறுபடியும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்தில் இருப்போம். யுத்தங்கள் எல்லாம் முடியும், மறுபடியும் ஒரு புதிய வானம் புதிய பூமி இந்த உலகத்தில் உண்டாகும். கர்த்தர் மறுபடியும் எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்து நீங்க ஆளுகை செய்வார். அப்போ என்ன நடக்குது தெரியுமா? இப்ப இருக்கிற சுகர் வியாதி இருக்காது, இப்ப இருக்கிற கால் வலி இருக்காது, கை வலி இருக்காது, உடம்பு வலி இருக்காது, அப்புறம் ஹார்ட் அட்டாக்கா இப்படி பல வியாதிகள் எல்லாம் போயிடும். பைபிள் சொல்லுது துக்கம் இல்லை, அங்க என்ன கிடையாது, துக்கம் கிடையாது, எப்போதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்வை அந்த ஏதேன் தோட்டத்திலே மகிமை இழந்து போவதற்கு முன்பதாய் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்வை, இருந்த அந்த அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அதனால அதை தான் நம்ம ஒரு 70 வருஷம் 80 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்றத நினைச்சு இது அற்புதமான வாழ்க்கைன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நல்லா இருக்கிறோம், சோபகமா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம், இது அற்புதமான வாழ்க்கை இல்ல. நாம இனி நித்தியமா இயேசுவோடு வாழப்போகிற ஒரு வாழ்க்கைக்கு தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் பைபிள் போதிக்கிறது, அதைத்தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது, அதுதான் மீட்பு என்று சொல்லுகிறது, அதுதான் விடுதலை என்று சொல்லுகிறது. இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு என்றென்றும் வாழும்படி. இதில் பெற்றுக்கொள்ளாதவர்கள் எங்கே இருப்பார்கள் என்று கேட்டால், நித்தியமாய் நரகத்திலே தங்கள் வாழ்க்கையை கழிப்பார்கள். நரகம். எத்தனை பேர் விசுவாசிக்க நரகம் இருக்குதா? எத்தனை பேர் விசுவாசிக்க நரகம் இருக்குதா? எத்தனை பேருக்கு தெரியும் நரகம் இருக்குது பாஸ்டர்? சிலர் சொல்றதை பார்த்து, நான் வாழ்க்கையவே நரகமாக தான் பாஸ்டர் இருக்குது. இந்த நரகம் இல்லை, என்றென்றும் புழு சாகாமலும் பூச்சி சாகாமலும் இருக்கிறதான ஒரு இடம். அக்கினி எரிஞ்சு கொண்டு இருக்கிறோம், ஆனா அங்கே நம்முடைய தோள்களும் நம்முடைய சதைகளும் நம்முடைய ஜீவனும் போகாம அது எரிந்து கொண்டே இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு இருளுள்ள ஸ்தலம், பயங்கரமான ஸ்தலம் அந்த எரி நரகம். சாதாரணமானதல்ல. அந்த நரகத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நரகத்திலிருந்து தப்புவிப்பதற்கு. நரகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கீங்களா? சரி, பரலோகம் வர எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அதுக்குமே கை தூக்க மாட்டீங்களா? நரகத்துக்கு போறணும், பரலோகத்துக்கு போகணும். 11 மணி ஆச்சு, வீட்டுக்கு போகணும் பாஸ்டர். என்ன ஜபராஜ்? அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? முதலாவதாக எழுதிக் கொள்ளுங்க, பிதாவின் சித்தம் செய்யவே இயேசு வந்தார்.
பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்யும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று யோவான் 6:38 குறிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க, நான் அப்படி பேசுறேன். யோவான் 6:38 சொல்லுது, பிதாவினுடைய சித்தம். இந்த ஆண்டுடைய சித்தத்தை செய்யும்படி நீங்கள் நானும் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் சவுலுக்கு அவருடைய சித்தத்தை செய்யும்படி கட்டளை கொடுத்தாரு. ஆனா சவுல் அவருடைய சித்தத்தை செய்யல. ஆனால் தாவீதை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் என் இருதயத்தில் இருந்தவைகளை எல்லாவற்றையும் கரெக்டா என்ன செய்தானா, செய்து முடித்தான் என்று. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க என்ன செய்ய முடியும், 7:13 என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். அவருக்கு சித்தமானவைகள் எல்லாம், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் என்ன செய்தான். நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, நான் என்ன நினைக்கிறேன்றத அறிந்து செய்வாங்க பாருங்க சில வேலைகளை. உங்க பிள்ளைங்களை கூட எடுத்துக்கோங்க, அம்மா என்ன நினைக்கிறேன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை நடந்துக்கிறோம் பாருங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிங்க. எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளை சொல்றீங்க, ஆனா அந்த வேலை என்ன செய்ய மாட்டீங்க. ஆனா நீங்க சொல்லவே இல்லை, உங்க மனசுல நினைச்சதை உங்க பிள்ளை என்ன செய்யுதுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும், யோசிச்சு பாருங்க. இதுதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை நீ தெரிந்து கொண்டு என்னை வைத்திருக்கிறதற்கான நோக்கம் அந்த பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி, அவருக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய வேலையை, அவருடைய பணியை நாம் புரிந்து கொண்டு செய்வோமானால் அது கூட ஒரு பிதாவின் சித்தம். இயேசு பிதாவின் சித்தம் என்ன? இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ஜீவனை கொடுப்பது பிதாவுடைய சித்தம். இந்த நாட்களில் நான் பார்க்குறேன், அநேக இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கவனிங்க, ஈடன் பிதாவின் சித்தம் இந்த உலகத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லுவது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் உங்களை அன்பாக கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அருமையான சகோதரர்களை பார்த்து கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்க. 2026 சகோதரர்களுக்கு என்று கேர்சல் ஆரம்பிங்க. உங்களோடு கூட வேலை பார்க்கிறவர்கள், உங்கள் மத்தியிலே பழகுகிறவர்கள், அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு அந்த கேர்சல்ல பயன்படுத்துங்க. நாம் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நாம் போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய திருச்சபை, இந்த தேவ ராஜ்யம் ஒரு பெரிய விரிவாக்கத்துக்கு நேராய் நீங்கள் போக வேண்டும். உங்களுக்கு குடும்ப பாரங்கள் உண்டு, பொருளாதார தேவைகள் உண்டு, உங்களுக்கு சில காரியங்கள் எல்லாம் நீங்கள் பாரத்தோடு சுமக்கிறீர்கள். ஆனால் சுவிசேஷத்தை சுமக்கிற ஒரு நற்செய்தியாளனாய் நீங்கள் மாறுவீர்களானால் அதுவே பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், யார் எங்களை விடுதலையாக்குவார் என்று இருக்கிறதான ஜனங்கள், அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிதாவின் சித்தத்தை செய்ய இயேசு வந்தது போல உங்களையும் என்னையும் ரட்சித்தது பிதாவினுடைய சித்தத்தை, கிறிஸ்துவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு. அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. அநேக ஜனங்கள் இன்றைக்கு பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் பல விஷயங்களிலும் அவர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். மரித்து கொண்டிருக்கிற கூட்டத்தை மீட்டெடுக்கும்படிக்கு இயேசு உங்களை தெரிந்து கொண்டார் என்கிற அந்த உங்க சித்தத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நாம் அந்த பூமியில வாழ்ந்து சம்பாதித்து காடு கரை வீடு எல்லாம் வச்சு நல்லா இருந்து போய் சேர்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இவைகள் எல்லாம் தேவை. ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாரம், நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சுமை, ஒரு பாரம், பிதாவின் சித்தத்தை செய்யும்படி நம்மை ஒவ்வொரு நாளும் பாரப்படுத்தணும் ஆண்டவர். இதுதான் ஒரு நல்ல விசுவாசிக்கான அடையாளம். ஒரு தரமான ஸ்ட்ராங்கான விசுவாசியா இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த அனல் இருக்கணும். இயேசுவை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், கர்த்தரை குறித்து நான் சொல்ல வேண்டும், தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியை கர்த்தருக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு பாரம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம், உயர்த்தப்பட்டோம், மேன்மை அடைந்தோம், கர்த்தர் நம்மை வாழ வைத்தார். இந்த சாட்சியெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது, ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆண்டவர் உங்ககிட்ட வந்து கேட்கிறாரு, உன்னை வாழ வைத்தேன், உனக்கு சுகம் தந்தேன், உன்னை விடுதலை ஆக்கினேன், எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டா உங்க கையில என்ன இருக்குது? உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன இருக்கும்? தலை குனிஞ்சு நிற்பீங்க, ஒன்றும் நான் செய்யலை. இந்த கடைசி நேரத்தில் டெஸ்ட்டுக்கு படிக்கிற மாதிரி நம்ம ஆள் கடைசி நேரத்தில் தான் என்ன வரும்? ஆமாம், ஒரு உணர்வே என்ன செய்யும், வரும் பாருங்க. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
பைபிள் சொல்லுது, வெறுங்கையா நம்ம எங்க போய் நிற்கக்கூடாது? பரலோகத்துல போய் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. பரலோகத்துல போய் நீ என்ன செஞ்சேன்னு கர்த்தர் நம்ம இடத்துல கேட்டா, இடது கரத்துல வலது கரத்துல ஒரு ஆத்துமாவை கொண்டு போய் அங்க பரலோகத்துல நின்னீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, என் சித்தத்தை நிறைவேற்றுகிற உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவாரு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நமக்குள்ள என்ன இருக்கிறது? பிதாவின் சித்தத்தை செய்வதை காட்டிலும் நமக்குள்ள பலவிதமான போட்டிகள், பொறாமைகள், பல விதத்துல நாம் அந்த உலகத்தினுடைய மனிதர்களைப் போல நம்ம பல விஷயத்துல நம்முடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை செய்ய இயேசுவை போல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார்? பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்தார். நியாயப்பிரமாண சட்டங்களை நிறைவேற்றும்படி இயேசு வந்தார். நியாயப்பிரமாணம் என்ன கொண்டு வந்தது? நம்மை சாபத்துக்குள்ளே அடைத்தது. சாபத்தின் வாழ்க்கை என்பது ரொம்ப பயங்கரமானது. ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உன் காலம் முழுவதும் நீ இரத்த வேர்வை சிந்தி தான் நீ என்ன செய்வ? சாப்பிடுவ அப்படின்னு சொல்றாரு. வேர்வை சிந்தி சாப்பிடுவ, பாடாப்படுவ, வேதனை ரொம்ப கொடியதா இருக்கும். பிள்ளை பெற்றெடுக்கும் போது கூட இந்த உலகத்தில் அவ்வளவு வேதனை உனக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி இந்த சாபங்களை எல்லாம் ஆண்டவர் அவங்க மேலே சொல்றத நம்ம பார்க்கிறோம். நாம அந்த சாபங்களை சில நேரம் அனுபவிக்கிறோம். இந்த சாபங்கள் அனுபவிக்கப்படுகிறது. இந்த சாபத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலையைத்தான் இயேசு நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் அந்த கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி. வசனம் இப்படி சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாராம்? சாபமானார். நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு வந்தார் என்று சொல்லி மத்தேயு 5:17 கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே இயேசு வந்தார் என்று வாசிக்கிறோம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நமக்கு எல்லாருக்கும் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நாம் எல்லாரும் சத்தியத்தை அறிந்தவர்களா இருக்கிறோம். சத்தியம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். யோவான் 8:32-36 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 18:37 நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவனுடைய வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யோவான் 18:37 வசனம் சொல்லுது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை என்ன செய்கிறான்? கேட்கிறான். சத்தியத்தை கேட்டு நாம் வளர வேண்டும். சத்தியத்தை ஆழமாய் கேட்டு நாம் வளர வேண்டும். சத்தியத்தை புரிந்து நாம் வளர வேண்டும். பொய்க்கு ரொம்ப வேகமாக போற மாதிரி இருக்கும், ஆனா சத்தியம் தான் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. ஆக நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சத்தியவான் என்று பைபிள் நம்மை அழைக்கிறது. சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு என்ன செய்கிறானாம்? கீழ்ப்படிகிறான். ஆண்டவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் சத்தியத்தில் நடக்கணும். வேத வசனத்தான் நமக்கு சத்தியமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு சத்தியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ப்ராமிஸ் வேர்டுன்னா ரொம்ப பிடிக்குது, வாக்குத்தத்தம் பிடிக்குது. ஆனா கட்டளைகள், உபதேசங்கள், பிரமாணங்கள் நமக்கு என்ன செய்கிறது இல்ல? பிடிக்கிறது இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் வாக்குத்தத்தங்களை அதிகமாக வாசிப்பதை காட்டிலும் ஆண்டுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது, ஆண்டுடைய வழிகள் என்ன சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறதுங்கிற அந்த சத்தியத்தை நாம் அறிய 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 கர்த்தர் நம்ம என்னன்னு சொல்றான்னா சத்தியவான் என்று சொல்றான். சத்தியவானுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்களை பார்த்து, சத்தியவானுக்கு சத்தியம் கேட்க, சத்தத்தை அறிய அவங்களால முடியும். சில நேரம் பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிறதா இருந்தா இங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் உங்களை உருவாக்குகிறதாய் அது உங்களுக்குள்ள சத்தம் கேட்கணும். சத்தம் கேட்கணும், உருவாக்குகிற சத்தம் கேட்கணும். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களை பாதிக்கிற சத்தமா உங்களுக்குள்ள எழும்புச்சுன்னா அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். பலிபீடத்திலிருந்து எழும்புகிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது அது உங்களுக்குள்ள ஆறுதலை, சமாதானத்தை அந்த வார்த்தை உண்டாக்குற மாதிரி உங்க மனநிலை இருந்துச்சுன்னா நீங்க நல்லவங்க.
பலிபிடத்திலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை உங்களை வேதனைப்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா உங்களை சரி பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இனிமையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, வெள்ளி குகையிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்களா என்ன செய்கிறது இருக்கிறது. சும்மா அந்த வார்த்தை வராது. அந்த வார்த்தை 7 தடவை எப்படிப்பட்டதான் புடமிடப்பட்டதான் நமக்கு வருமா. உங்களை சந்திக்க போகிற அந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி 7 தடவை அது பரிச்சை பார்க்கப்படுது. இந்த வார்த்தை இந்த விசுவாசிக்கு இதை கொடுக்கலாமா? யார் பரிச்சை பார்க்க? கர்த்தர் பரிச்சை பார்க்கிறாரு, பரிசுத்தாவியானவர் பரிச்சை பார்க்கிறாரு. 7 முறை பரிச்சை பார்த்து 7வது முறை தான் அந்த சத்தம் உங்களை சந்திக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான சத்தம் தான் கர்த்தருடைய சத்திய வசனம். அதை உள்ளத்துல கேட்கும் பொழுது அது உங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தணும். உங்க தலைய அந்த வசனத்துக்கு நேரா திருப்பாதபடி உங்க இருதயம் கடினப்பட நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறவங்களா நீங்க இருந்துடக்கூடாது. அந்த வார்த்தை வரும் பொழுது தேவன் என்னோடு பேசுகிறார், என்னை சரிபடுத்த விரும்புகிறார் என்கிற கண்ணீர் உங்களுடைய இருதயங்களிலே உங்களுடைய கண்களிலே வருமானால் உங்களோடு தேவன் பேசுகிற வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க வல்லமிழதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமிழதாக இருக்கும். அந்த வார்த்தை அன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி போகும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி போகும். தேவன் உங்களோடு பேசுகிற அந்த அருமையான இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம பழகணும். ஆண்டவரே நீங்க என்னோட பேசணும். அந்த சத்திய வார்த்தை நம்மளை ஆழமா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வேரூன்ற பண்ணும். சத்திய வார்த்தை நமக்குள்ள இருக்கிற கசப்புக்களை வெளியேற்றும். நமக்குள்ள இருக்கிறதான தேவையில்லாத காரியங்களை வெளியேற்றும். தேவையில்லாத விருப்பங்கள் நம்முடைய மனதில் இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவையில்லாத விருப்பங்கள் நிறைய இருக்குதுன்னு பாருங்க. சில விருப்பங்கள் மேல வெறுப்பு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில விருப்பங்கள் மேல கர்த்தர் நமக்கு வெறுப்பை கொண்டு வரணும்னா எதை கேட்கணும்னா சத்தியத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் வெறுப்பை கொண்டு வருவார். அது வரைக்கும் நமக்கு என்ன வராது? வெறுப்பு வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்திய வசனத்தை நிறைவேற்றும்படி கொடுக்கும்படியே சாட்சி கொடுக்கும்படியே கர்த்தர் வந்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் தன் கூட இருக்கிறதான விசுவாசியாகிய காயுவை பார்த்து சொல்லுகிறான், இவன் எனக்கு பிரியமானவன். இவன் எதில் நடக்கிறானாம்? சத்தியத்தில் நடக்கிறான். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, இந்த சர்ச்சு விசுவாசி சத்தியத்தில் நடக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சத்தியவான்னு பேர் எடுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சத்தியவான். ஆமாம், அடுத்து யாருக்காவது பேர் வச்சிங்கன்னா சத்தியவான் என்ன செய்யுங்க, பேர் வைங்க. ஆமென். 4வது, பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு வந்தார். வந்தார் அப்படின்ற ஒரு வேர்டை பயன்படுத்த இதெல்லாம் சொல்றேன். பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு என்ன செய்தாராம்? வந்தார். மத்தேயு 1:21. பாவத்திலிருந்து விடுதலையாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு புரியல. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, பாவத்திலிருந்து விடுதலையாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாவத்திலிருந்து விடுதலை ஆகலைன்னா எங்க போகணும்னு தெரியுமான்னு கேளுங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மத சடங்கு, கிறிஸ்தவனா பிறந்துட்டோம் அதனால சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னு சிலர் நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து யாரை சபையில் கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, பாவிகளை ரட்சித்து அவர்களை பரிசுத்தவனா மாற்றி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறாரு? சபையில். பக்கத்து பார்த்து சபையில் கொண்டு வந்து, இந்த சரியா ரட்சிக்கப்படாதாலும் சபையா அலையும். சரியா ரட்சிக்கப்பட்டாலும் எங்கே உட்காந்துருக்கோம்? சபையில் உட்காந்துருக்கும். இது நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் 100க்கு 100 சொல்கிறேன், சரியாக ரட்சிக்கப்படாதாலும் எங்கே அலையும்? சபையாக அலையும். ஆனால் ரட்சிக்கப்பட்டாலும் எங்கே சேர்க்கப்படும்? சபையில் சேர்க்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே கர்த்தர் கொடுத்த சபையில் சாகிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தால் எது கிடைக்கும்னு கேட்டால் பரலோகம் என்ன செய்யும்?
கிடைக்கும். நல்ல சர்வே பண்ணி பாருங்க. சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் சபையை விட்டு வெளியில வர்றது இருக்குது. ஆனா எந்த காரணமும் இல்லாம சபையை விட்டு வெளியே போனவங்களுடைய சந்ததியை நீங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காது அவங்களுடைய சந்ததி. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்க பாருங்க. யாருனாலும் சபையை அலையிற அவங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படாது. இதை நான் கடினமா சொல்லல, இதை கண்ணீரோட சொல்றேன், பாரத்தோட நான் சொல்றேன். அநேகரை பார்த்திருக்கிறேன். நல்ல பரிசுத்தமானாகிய தகப்பன் அவனுடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களா இருப்பாங்க. வேதனையா இருக்கும், மனசுல வேதனையா இருக்கும். நேற்று கூட நான் ஒரு இடத்துக்கு நான் போனேன். நேற்று நாங்கள் இன்னைக்கு அதிகாலை 2 மணிக்கு தான் நாங்கள் படுத்தோம். இன்னைக்கு காலையில் நேற்று ஒரு துஷ்டி மதுரையில் சாயந்தரம் நம்ம சர்ச்சுக்கு பழைய விசுவாசி ஊழியம் செய்கிறாங்க. சிஸ்டர் செல்வின்னு சொல்லி அவங்க பேர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே கூட இருந்தாங்க. அந்த பையனை ஆண்டுக்குள்ளே நடத்துறதுக்கா கூட இங்கே கொண்டு அவனை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. பெரிய ரவுடிப்பெல்லாம் மாறி போயிட்டான். எனக்கு சொல்லும் போது என்ன அப்படின்னா, ஊழியம் செய்கிறவனா இருந்தாலும் சரி, தன் பிள்ளையை அவர்கள் சரியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தாதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா குற்றப்படுத்துக்கான சொல்ல காரணம் என்ன கேட்டா, அந்த ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கை. நான் சொல்றேன், நீ நல்லா ஊழியம் செய்யறியோ இல்லையோ, உன் குடும்பத்தை நல்லா கவனிக்காம ஊழியத்தை கூட நீ என்ன செய்யக்கூடாது. நிறைய ஊழியம் செய்யறாங்க, ஆனா குடும்பத்தை கவனிக்காதனால பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் மாறினார்கள். பாரத்தோடு சொல்றேன், வேதனையோடு சொல்றேன். பிள்ளைகளுக்கு சரியாய் போஷிப்பதில்லை. அவன் என்ன நினைக்கிறான், எனக்கே உன்னால சாப்பாடு கொடுக்க முடியல, உன் இயேசுவை நான் நம்பணுமான்னு கேட்கிறான். இன்னைக்கு அநேகர் ஊழியம் செய்கிறார்கள். ஊழியம் செய்ய பிள்ளைகள் இயேசு அறியாத ஒரு காலத்தில் இயேசு விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தருக்குள்ளாக நீங்கள் ஒரு நல்ல ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைங்க இன்னைக்கு சபையில் இருக்காங்கல்ல, குறித்து சந்தோஷப்படுங்க. நல்ல கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் இயேசுவை பார்க்குறானோ இல்லையோ, உங்கள் ரட்சிப்பை பார்க்குறாங்க. அப்போ உங்கள் பிள்ளைங்க சர்ச்சில் இருக்காங்கன்னா காரணம் என்னன்னா, அவங்க இயேசுவை பார்ப்பதுக்கு முன்னாடி யாரை பார்த்துருக்காங்கன்னா உங்கள் ரட்சிப்பை அவங்க பார்த்துருக்குறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? துக்கப்படுறேன். அவங்க கர்த்தருக்குள்ள மறித்துட்டாங்க. அவங்க அந்த சகோதரிக்கு கவலையே இவனை குறித்து தான் கவலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு விளையேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படி இயேசு வந்தார். 5வதாக பிசாசின் கிரியைகளை என்ன செய்யும்படியாய் அழிக்கும்படியாய் இயேசு வந்தார். பிசாசுக்கு ரொம்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்களும் நானும். இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிச்சிட்டாரு, பிசாசு அழிக்கல. நல்ல கவனமா கவனிங்க. இங்க பாருங்க, பிசாசு இன்னும் என்ன செய்யப்படல? அழிக்கப்படல. பிசாசு எப்ப அழிக்கப்படுவான்? அப்ப பிசாசு இன்னும் அழிக்கப்படல. எதை கர்த்தர் அழித்திருக்கிறார்? பிசாசினுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்திருக்கிறார். என்ன ஒரு மாணிக்கு எல்லாரும் ரொம்ப கவலையா பாக்குறீங்க? அழிச்சு விட்டான்னு நினைச்சோம் பாஸ்டர் போன வாரம் வரைக்கும். இப்ப புதுசா நீங்க சொல்றீங்க. மேரியக்கா ரொம்ப யோசிக்குது, என்ன செய்ய தெரியல, அவனை அழிக்க இப்படி வேற சொல்லிவிட்டாரு. பிசாசை அழிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. வசனம் சொல்லுகிற பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால் அவன் கிரியைகளை அழிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைகளை இன்னைக்கு பிசாசுக்கு உங்க மேல எதுக்கு தெரியுமா சில நேரம் ஆத்திரமா வருது? நேத்து வரைக்கும் அவன் ஆளா இருந்தீங்க, இன்னைக்கு அவன் உங்களை ரட்சித்துட்டார் பாருங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்துட்டோன்னு நேத்து வரைக்கும் நம்மாலா இருந்தவன் இப்ப பிசாசு இயேசு நாமத்துல போன்னு சொல்றானே அப்படின்னு அவனுக்கு என்ன வருது? பத்துக்கிட்டு வருது. ஏன்? நேத்து வரைக்கும் நீங்க யாரு? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நேத்து வரைக்கும் யாருங்க? பிசாசான ஆளு. இப்ப ரட்சிக்கப்பட்ட மறுநாள் காலையில சொல்றாங்க இயேசுவின் நாமத்தினால பிசாசே போ அப்படின்னு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. என்னடா நேத்து வரை நம்மால இவனை ரட்சித்துட்டு நம்மளையே இயேசுவின் நாமத்தினால ஓ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி கர்த்தர் வெளிப்பட்டார். கர்த்தர் அந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிசாசை குறித்து ஒரு நாள் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவன் பெரிய ஆள் கிடையாது. நிறைய பேர் அவனை ரொம்ப பெரிய ஆளாக பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். பக்கத்தில் உங்களை பார்த்து பிசாசை ரொம்ப பெருசாக பேசாதீங்க, இயேசுவை ரொம்ப பெருசாக பேசுங்க. ஆமாம், அடிக்கடி யாரை தான் பேசணும்? இயேசுவை பேசணும், இயேசுவை பேசணும். மாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் சிலர் பார்க்குறோம், நமக்கு கால் வலி வந்தாலும், சத்தமாக சொல்லும், கால் வலி வந்தாலும், இடுப்பு வலி வந்தாலும், உடம்பு வலி வந்தாலும் அமுக்குறான் பாஸ்டர். என்ன செய்கிறானா? என்ன செய்கிறானா? அமுக்குறானா. ஒருத்தர் சொல்றாரு, கல்லில் கொண்டு போய் எத்த வைக்கிறான் பாஸ்டர் அப்படின்றார். கல்லில் கொண்டு போய் எத்த வைக்கானா, குன்றுவேன் அப்படின்ட்டு. கண்ணை ஒழுங்க திறந்து கீழே என்ன இருக்குன்னு இப்போ என்ன செய்ய பார்த்து நட. அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்தோம், பிசாசுக்கு ரொம்ப பயப்படாதீங்க. அது அவன் பெரிய பெரிய ஆளே கிடையாது, உங்களை விட அவன் பெரிய ஆளு. ஆண்டவர் பிசாச இது பண்றாரோ இல்லையா, நம்மளை பார்த்து அவர் ரொம்ப என்ன செய்யறாரு? கவலைப்படுறாரு இல்லையா? சொல்லுங்க. பிசாசின் கிரியைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அழிக்கிறார். சிலர் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, சிலருடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கிறது. சில குடும்பங்களுக்கு விரோதமாக வைக்கப்படுகிற ஏவல்கள், மந்திர வல்லமைகள், இதை தொடர்ந்து சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில போராட்டங்கள் வருகிறது. கரெக்டு தான். ஆனால் ஒன்று, நம்ம நல்ல தெளிவாக நல்ல சரியாக ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு ப்ரேயரை நம்ம அடிச்சிட்டோம்னா அது ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. இந்த மாதிரி போராட்டம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, காலைல ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 4:30 மணிக்கு நான் சொல்கிறேன், ஒரு மாதம் கரெக்டாக ஜெபம் பண்ணிங்கன்னா அது அழிஞ்சு போகும், முற்றிலுமா அது இல்லாமல் போயிடும். கர்த்தர் பெரிய விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவார். இல்லாமல் போயிடும், திரும்ப அதை அடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த துன்மார்க்கனை. அதனால் உங்கள் ஜெபம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தந்துடுவார். காரணம், இயேசு தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கையில கர்த்தர் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லு. உங்க கையில கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா. ரொம்ப ஒரு சகோதரி வந்தாங்க, ரொம்ப எப்போ பார்த்தாலும் பிசாசை பத்தம் பேசிக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட. நான் ரொம்ப மனசு எனக்கு சங்கடம். என்னடா அப்படின்னா, இவங்க போகிற சபையில் இயேசுவை குறித்து போதிக்கிற காட்டில் யாரை தான் அதிகமாக போதிச்சிருக்கிறாங்க? பிசாசை குறித்து தான் இவங்க போகிற சபையில் போதிக்கிறாங்க. பிசாசை ரொம்ப பெருசாக போதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சபையில இருந்து வந்த சகோதரி கொஞ்ச காலம் வந்துச்சு. இயேசுவை குறித்து பேசுகிற காட்டிலும் அதிகமாக ஃபோன் போட்டு பிசாசை தான் ரொம்ப பேசும். என்ன பாஸ்டர், வாங்க பாஸ்டர் அப்படின்னு. என்னம்மா, இந்த பிசாசை விரட்டணும் பாஸ்டர் அப்படின்னு. பிசாசு எங்கம்மா இருக்கு? இருக்கு பாஸ்டர், அது அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அதில் இருக்குது, இதில் இருக்கு, என் தலைக்கு பின்னாடி இருக்குன்றுச்சு. எனக்கு ஒரே வாரமா பயமாவே இருந்துச்சு. என்னடா அட சண்டால பாவி, அங்க இருக்கு இங்க இருக்குன்னா கடைசியில் என் தலைக்கு பின்னாடி இருக்குன்ட்டாலே. ரியலா உண்மையா சொல்றேன். இந்த மாதிரி பிசாசை குறிச்சு அதிகமா போடும். பிசாசுக்கு பாரு கவனம், அப்படியே இதை குறிச்சே பாடம் சபையில. ஆமா, நான் சொல்றேன், பிசாசை குறித்து அதிகமாக பிசாசின் இயலை படிக்கிறத காட்டிலும் கிறிஸ்துவின் இயலை அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? தியாலஜிகளை நல்லா படிக்கணும் பாருங்க. அந்த மாதிரி சபையில் எங்கேயோ போய் சிக்கிறாதீங்க. கடைசி வரையும் பிசாசு ஆளாவே நீங்கள் இருந்து சாக வேண்டியதான். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த சபைன்னு தெரியலன்னா நீங்கள் போகும்போது என்கிட்ட என்ன செய்யுங்க, கேட்டு போங்க. ஆமென். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார். கடைசியா தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வந்தார். பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். இழந்து போனதை தேட வந்தார். நம்மை பரிபூரணப்படுத்தும்படி இயேசு வந்தார். யோவான் 10:10 மட்டும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறேன் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவுமே வந்தேன். நமக்குள் அவர் பரிபூரணத்தை கொடுக்கும்படி கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் பரிபூரணம் அடைய வேண்டும். ஆமென். எல்லாவற்றிலும் பரிபூரணமா இருக்கும். ஆசீர்வாதத்துல பரிபூரணமா இருக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சவங்க, ஆசீர்வாதத்துல பரிபூரணமா இருக்கணும். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள பரிபூரணமா இருக்கணும். சத்தியத்துல பரிபூரணமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில
பரிபூரணமா இருக்கணும். அன்பிலே பூரணப்பட்டவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் நம்ம சபையில குறைவு. அன்பில் என்ன இல்லை, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா அந்த வாரம் பார்த்தேன், அவங்க ஏரியா கேரல் ரவுண்டுக்கு அவங்க வந்துக்கிட்டாங்க. பாருங்க எப்படி ஆளுக பாருங்க. அன்பிலே நமக்கு என்ன வேணும்? நேசிக்கணும். இந்த அன்பு நேசிப்பதற்கு எந்த விதமான கண்டிஷனும் வைக்கக்கூடாது. அவங்க அப்படி இருந்தால் தான் நான் நேசிப்பேன். அவங்க எனக்கு 1000 ரூபா கேட்டேன், எங்கள் அண்ணன் எனக்கு என்ன செய்யலை, கொடுக்கல, இனிமேட்டு அவனுக்கு எனக்கு என்ன கிடையாது. சத்தமா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது அன்பிலே பூரணம்னா நம்மளை வெறுக்கிறவங்களை கூட நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் நாம் என்ன, பரிசுத்தத்தில் எப்படி இருக்க வேண்டும்? பூரணப்பட்ட. ஏன்னா நமக்குள்ள இயேசு பரிபூரணமான ஜீவனை கொடுக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். நமக்குள்ள பரிபூரணம் உண்டாகணும். பக்கத்துல உங்க அப்பா சொல்லுங்க, பரிபூரணம் உண்டாகணும். நல்லா பூரணப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் எடுத்துருவாரு வர வருகைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, பாஸ்டர் நானும் இப்போ ரொம்ப பூரண போறதில்லை. என்னன்னா எனக்கு பயமா என்ன செய்யுது இருக்கு, இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியில நான் என்ன செய்யணும், இருக்கணும். இப்படி ஒரு தாட்டெல்லாம் இருக்கு மக்கள்கிட்ட. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது எபிரேயர்ல, நாம் பூரணர் ஆகும்படி நம்ம என்ன செய்யணுமா? கடந்து போகணுமா? ஆண்டுடைய உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா எனக்காக வந்தீர். யாருக்காக வந்தீரோ இல்லையோ, நீ எனக்காக வந்தீர், எனக்காக பிறந்தீர், எனக்காக வந்தீர். என்னை சத்தியவனாய் மாற்றும்படி, என்னை பூரண உள்ள புருஷனாய் மாற்றும்படி எனக்காக வந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த பிரசன்னத்தோடு எழுந்து நிற்போமா? ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Glory to Jesus. Hallelujah. Praise God. Hallelujah. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியம். எத்தனை பேர் பாக்கியம்னு நினைக்கிறீங்க? ஆனந்தமே இந்த பாதத்தில் சொந்தக்காரனவர், இந்த பாதத்தில் சொந்தக்காரனவர், சொந்தமா. அப்படியே கை தட்டுவோமா? இந்த சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னை முன்குறித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறுவாய என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேன். எத்தனை பேர் சந்தோஷமா? ஆனந்தமே. ஆண்டவரே, இது ஒரு பெரிய பாக்கியம். கிறிஸ்து எங்களுக்காக வந்தது ஒரு பெரிய பாக்கியம் ஐயா. அதை எந்த அளவுக்கு நாங்க உணர்கிறோம், அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர், இந்த உள்ளத்தில் சொந்தம்
2 கரங்களை உயர்த்தி நிற்கிற வேளையில இந்த மாபெரும் பாக்கியத்தை எனக்கு நீ தந்தீரே. கர்த்தருக்கு முன்பதாக 2 கைகளை கூப்பி நின்று ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம்மா. ஒரு 2 கைகளை கூப்பி நின்று, ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு நீர் எங்களுக்குள்ள ஒரு மறுரூபத்தை நீர் தர வேண்டும் ஐயா. கிறிஸ்துவின் அன்பினால் நான் நெருக்கி ஏவப்படுகிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக மாற்றம், சேஞ்ச் இன் மை லைஃப், டிவைன் சேஞ்ச் இஸ் மை லைஃப். எனக்குள்ள ஒரு தெய்வீக மாற்றத்தை கையை கூப்பி தெய்வத்திட்ட உண்மையாக கேளுங்க. அவருடைய அன்பின் பிரசன்னம் இந்த காலையில் இந்த இடத்துக்குள்ள நிறைஞ்சு காணப்படுகிறது என்னால் உணர முடிகிறது. வேற எந்த சிந்தை இல்லாமல் நீங்கள் ப்ளீஸ் பிரதர், நீங்கள் சிஸ்டர், நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற பொல்லாத காரியங்களை கர்த்தர் நீக்கி, கர்த்தர் உங்களை ஒரு புதிய மாற்றத்துக்குள்ள நீங்கள் புறப்பட்டு போகிறத கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய வெளிச்சம் உங்களை சந்திக்கும். கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். தரிசனம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். கிறிஸ்துவின் அன்பினால் நீங்கள் ஊன்ற கட்டப்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் கர்த்தர் மாற்றுவார். இந்த இடத்துல ஒரு பெரிய சேஞ்சை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறத என்னால் உணர முடிகிறது. ஹல்லேலூயா. நேற்றைக்கு முந்தா நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய தேவ பிரசன்னம் உங்கள் எல்லார் மேலும் நிழலிடப்படுகிறத என்னால் உணர முடிந்தது. அது என்ன செய்யும்னா, உங்களுக்குள் இருக்கிறதான எல்லா காரியங்களிலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கப்படுது. கிறிஸ்துவை குறித்து நான் போதித்திருக்கிறேன். அவர் உங்களுக்குள் பெரிய மாற்றத்தை தரும்படி உங்களுக்குள் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். அந்த நற்கந்தகமாகிய தேவனுடைய மகிமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைப்பார். அந்த தேவ பிரசன்னத்தை உங்களுக்குள்ள வைப்பார். இன்றையிலிருந்து உங்களுடைய இருதயம் மறுரூபப்பட்டிருக்கிறத, உங்களுடைய சிந்தைகள் மறுரூபப்பட்டிருக்கிறத, உங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிச்சம் உண்டாயிருக்கிறத நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. கதறுகிற அனுபவத்தை கர்த்தர் தருவாரு. உங்களை ஊண்ட கட்டுகிற அனுபவத்தை கர்த்தர் தருவாரு. உங்களை தேவ சிந்தையில உங்களை மறுரூபப்படுத்துவாரு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சி. கையை தட்டாதீங்க, நல்ல கையை கும்பிட்டு ஏசப்பான அவருடைய பாதத்தில் நெல்லுங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் நீங்கள் ஆளுகை செய்கிறத பார்ப்பீங்க. உங்க முகம் மலர்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க இருதயம் களி கூறுகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளே ஆனந்த மகிழ்ச்சி உண்டாக்குறத பார்ப்பீங்க. அந்த ஆனந்த பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்தது நிமித்தம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். நிச்சயமாய் நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமான எல்லைக்கு கர்த்தர் உங்களை கடத்தி செல்ல வல்லமை உள்ளவராயிருப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த காலையில் கர்த்தர் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் வெளியே தூக்கி போட்டு என் ஜனத்துக்குள்ள மகிழ்ச்சியை கட்டவிழ்த்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. அருமையான சிஸ்டர் செல்வி அவருடைய இழந்து போன ஆண்டவரே, அந்த தாயார் விட்டு போன கணவன் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு மாலை நடக்கிற கேரளுடைய ஆசீர்வதிங்க. கிறிஸ்துமஸ் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சந்தோஷத்தோடு நாங்கள் கலிகூற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துமஸ் மாலை நடக்கிற எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதி. தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. சொல்றீங்களா? அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய ஸ்நார்வை கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை பரியந்த நம்ம அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.